இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த வாரம் முழுவதுமாக உயர்த்தி வைத்து அழகு பார்த்தும் தகப்பன் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளிலும் வேதத்திலே யாரையெல்லாம் ஆண்டவர் உயர்த்தி வைத்து அவர் அழகு பார்த்த அப்பா என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இந்த 4வது நாளிலே அழகு பார்க்கும் அப்பா யாரை உயர்த்தினார் தெரியுமா? அனாதையாக காணப்பட்ட தனது சித்தப்பாவினால் வளர்க்கப்பட்ட ஒரு எஸ்தரை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த எஸ்தரை குறித்து நாம் பார்க்கும்போது எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கலாம். இவளுக்கு பாருங்கள், தாயும் கிடையாது, ஒரு தகப்பனும் கிடையாது, 2 பேருமே இல்லை. ஒரு அனாதையை போல் அவன் காணப்பட்ட மகளை அவனுடைய சித்தப்பா தன்னுடைய மகளாக எடுத்துக்கொண்டு அவள் வளர்க்க ஆரம்பிக்கிறான். இந்த மொர்தெக்காய் என்கிற அவனுடைய சித்தப்பா அவளை வளர்க்க ஆரம்பிக்கிறான். பாருங்கள், எஸ்தரும் அந்த மொர்தெக்காய் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மகளாக சிறு வயதிலிருந்தே தன்னுடைய சித்தப்பா என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் கேட்டு வளருகிற ஒரு மகளாக இருந்தாள் என்று சொல்லி நாம் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். பாருங்கள், சின்ன பருவத்திலிருந்தே கீழ்ப்படுதலை அவள் நன்றாக கற்றுக்கொண்டாள். அவள் ஒரு அனாதையான ஒரு குழந்தை தான். பாருங்கள், ஒரு தகப்பன் இல்லை, ஒரு தாய் இல்லை, தன்னுடைய சித்தப்பாவினால தான் அவள் வளர்க்கப்படுகிறா. இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இல்லையா? சில பிள்ளைங்களுக்கு தாய் இருப்பாங்க, தகப்பன் இருக்க மாட்டாங்க. ஆனால் சில பிள்ளைங்களுக்கு தகப்பன் இருப்பாங்க, தாய் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த எஸ்தருக்கு 2 பேருமே இல்லை. ஆனால் தன்னுடைய சித்தப்பாவினுடைய சொல்லை கேட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியெல்லாம் அவள் செய்ய அவள் ஆயத்தமாக இருந்த ஒரு மகள். இன்றைக்கி நம்முடைய வீடுகளில் உள்ள பிள்ளைகள் எப்படி இருக்கின்றார்கள்? நம்முடைய சொற்கேட்டு வளருகின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கின்றார்களா? ஒருவேளை இன்னும் நிறைய பார்க்குறோம், நிறைய நம்ம கேள்விப்படுறோம்ல, பெற்றோர் படிக்காதவங்களாக இருப்பாங்க. பிள்ளை எப்படியாவது நல்ல முறையிலே அவனை எப்படியாவது மேல் படிப்புக்கு கொண்டு வந்து விட வேண்டுமே என்று சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? அப்படியே அவர்களை உதாசீனப்படுத்துகிறாங்க. என்னுடைய காதுகளால் கூட நான் அப்படியே எனக்கு முன்னாடியே நிறைய பேசின பிள்ளைங்க உண்டு. நான் என்ன ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பிள்ளைங்க பெற்றோர், நீ போமா, உனக்கு ஒன்றுமே தெரியாது, மொபைலை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா, எங்கள் முன்னாடியே பேசுவாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பெற்றோரை அனுப்பி வச்சுட்டு நான் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு ஆலோசனை சொல்லுவேன். வேதத்தில் உள்ள அநேக வசனங்களை சொல்லுவேன். பாரு, நீ உன்னுடைய பெற்றோரை கனப்படுத்தணும். உன்னுடைய பெற்றோர் நீ கனவீனப்படுத்தினா உனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிகழும். நீ அதனால் உன்னுடைய பெற்றோரை இவ்வளவு உன்னுடைய உயர்வுக்கு காரணம் உன்னுடைய பெற்றோர் தான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பிள்ளைகளோடு கூட நான் பேசுவதுண்டு. எனக்கு அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். அன்றைக்கு அந்த எஸ்தர் தன்னுடைய சித்தப்பாவினால் தான் வளர்க்கப்படுகிறாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்ததுனாலே, தன்னுடைய சித்தப்பாவின் சொல் கேட்டு வாழ்ந்ததுனாலே ஆண்டவர் அவளை எவ்வளவு உன்னதமான இடத்திலே கொண்டு வந்து ஒரு பட்டத்து அரசியாக அவளை மாற்றினார் அல்லவா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம்ப்பா. கீழ்ப்படிதல் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எதுவுமே ஆண்டவரால் நம்மிடத்தில் செயலாற்ற முடியாது. நம்ம எபேசியரில் வாசிக்கிறோம்ல, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நம்முடைய ஆயுசு நாள் அதிகமாக வேணுமா? நம்ம என்ன செய்யணும்? நம்மை பெற்ற தகப்பனை தாயையும் என்ன செய்யணும்? நம்ம அவர்களை ரொம்ப அன்பாக அவங்கள வச்சு பராமரிக்கிற ஒரு குணத்தோடு அவர்களை கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த வேத பகுதி நமக்கு எச்சரிக்கின்றது. பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் யோசித்து பார்ப்போம். என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? பிள்ளைகள், நீங்கள் யோசிங்க, நான் என்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறேனா? என்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கணும்னு சொன்னால் நான் என்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு வேதம் சொல்லுதே, நான் இன்றைக்கி எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நிச்சயமாக நமக்கு உண்டு. அன்றைக்கி பாருங்கள், அகாஸ்வேரு ராஜாவினுடைய அரண்மனையிலே அந்த வஸ்தி தன்னுடைய பட்டத்து ராணியுடைய ஸ்தானத்தை இழந்து போய்விட்டாள். அவளை அந்த பதவியிலிருந்து இறக்கி விட்டார்கள், தள்ளிவிட்டாங்க. அவளை எனக்கு இனி மனைவியாகவே வேண்டாம் என்று சொல்லி ராஜா அவளை வெளியே தள்ளிவிட்டார். ஆனால் அந்த இடத்திற்கு ஒரு மகள் தேவை, பட்டத்து அரசி தேவை, ராஜாவிற்கு ஒரு மனைவி தேவை. அந்த இடத்திற்காக யார் நியமிக்கப்படுகிறாள்? எஸ்தர் நியமிக்கப்படுகிறாள். அதற்கு என்ன காரணம்? எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதல்.
பாருங்கள், இந்த கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கணும். ஆண்டவருக்கு முதலாவதாக கீழ்ப்படியணும், நம்முடைய பெற்றோருக்கு இரண்டாவதாக கீழ்ப்படியணும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேணும். இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் அன்றைக்கு எஸ்தரிடத்திலே காணப்பட்டதுனாலே ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம் எல்லாம் அவரிடத்திலே காணப்பட்டது. ராஜாவினுடைய கண்களுக்கும் அவள் பிரியமானவளாக காணப்பட்டதுனாலே அவளை பட்டத்து ராணியாக அவள் அபிஷேகிக்கப்பட்டாள். பாருங்கள், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிற, ராஜா கிரீடத்தை அவள் தலையில் வைத்து பட்டத்து ராணியாக அவளை மாற்றினாள் என்று சொல்லி. பாருங்கள், ஒரு பட்டத்து ராணியாக மாறுவேன்னு சொல்லி இந்த எஸ்தர் நினைத்திருப்பாளா? அவள் நினச்சிருக்கலாம், எனக்கு அம்மா இல்லை, எனக்கு அப்பா இல்லை, நான் ஒரு அனாதை தான், என்னுடைய சித்தப்பா தான் என்னை வளர்க்குறாங்க, என்னை ரொம்ப ஹையர் ஸ்டடீஸ்லாம் படிக்க வைப்பாங்களான்லாம் எனக்கு தெரியலை, அப்படிலாம் சொல்லி யோசிச்சிருக்கலாம். ஏன்னா உயர்ந்த பதவியில் அன்றைக்கி நீங்கள் கூட நினைக்கலாம், எனக்கு என்னுடைய குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது, எங்கள் அம்மா அப்பா என்ன ரொம்ப அதிகமான இடத்துல படிக்க வைப்பாங்களான்லாம் எனக்கு தெரியலை நினைக்கலாம். ஏசப்பாவை நம்பி பாருங்கள், அவர் உங்களை உயரமான இடத்துல தூக்கி வைத்து அவர் அழகு பார்ப்பார். அவரை மாத்திரம் நம்பி பாருங்கள். நான் சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு மெசேஜை வாசித்தேன். ஒரு அன்பு மகன், அவன் கப்பற்படையில் வேலை பார்க்குறான்னு நினைக்கிறேன். பாருங்கள், தகப்பன் மீன் வியாபாரம் செய்கிறவங்க தான். பாருங்கள், ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு கார் வாங்கி கொடுத்து, என்னுடைய பெற்றோர் அலைந்து திரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த கார் வாங்கி கொடுத்து நீங்கள் அதில் மீன் வச்சு வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அருமையான காரை வாங்கி கொடுத்தான். உண்மையிலேயே மனசில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ஏன்னு சொன்னால் அந்த மகனுக்கு அவன் இருந்த ஒரு பாசம், எவ்வளவு பாசம் இல்லை தன்னுடைய பெற்றோரின் மீது. இன்றைக்கு பிள்ளைங்க எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்களா பெற்றோர் இடத்துல? இல்லையே. தனக்கு காரியம் ஆகணும்னு சொன்னால் பெற்றோர் இடத்துல வர்றாங்க. தன்னுடைய காரியம் முடிந்து விட்டோன்னா பெற்றோர் உதாசீனப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம்ல. எனக்கு அன்பானவர்களே, இந்த எஸ்தருடைய கீழ்ப்படிதினாலே ஆண்டவர் அவளை உயரத்திலே தூக்கி வைத்து அவர் அழகு பார்த்தார் இல்லையா? நம்ம அந்த கீழ்ப்படுதலை நாம் கற்றுக்கொள்ளுவோம். பாருங்கள், பாடல் இவ்வாறு ஒன்று சொல்லுகிறது, அநாதையாயலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து நேசித்தீரையா, அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து நேசித்தீரையா, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அவர் அனாதை என்று சொல்லி எஸ்தரை தள்ளிவிடவில்லை. அப்படியே உயரமான இடங்களில் அரியணை மேலே அகாஸ்வேரு ராஜாவினுடைய அரண்மனைக்கு ஈக்குவலாக அவளை வைத்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுது நான் அனாதை என்று சொல்லக்கூடாது. நான் ஏசப்பா என்னுடைய தகப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே சேர்ந்து அவருக்குள் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் எஸ்தரை போல் அவர் உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். எங்களை நேசிக்கல அன்புள்ள சாமி, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் எஸ்தரை குறித்து தியானித்தோமப்பா. எஸ்தரிடத்தில் உள்ள கீழ்ப்படிதல், ஒரு தாழ்மையை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீ தந்து எங்களை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ்தரை உயரத்தில் தூக்கி வைத்து அரியணையில ஏற வைத்தீரப்பா. அப்படிப்பட்டதான கிருபையை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறேனே, எனக்கு பெற்றோர் இல்லை, அல்லது எனக்கு தகப்பன் இல்லை, தாய் இல்லை, படிக்க வைக்க வசதி இல்லை, பண பலம் இல்லை என்று சொல்லி கலங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா நீ உயரத்திலே தூக்கி வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு தகப்பனப்பா. நீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுகிறதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்படியே பிள்ளைகளை செய்து மகிழ பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.